சார் வணக்கம். வணக்கம் கபில். சார், இப்ப மகாராஷ்டிராலையும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இப்ப 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு எதிராக நிறைய வாய்ஸஸ் வந்து அங்க ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா பாஸ் பண்ண 2 ரெசல்யூஷன்ஸை கவர்மெண்ட் இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்ப பிஜேபி பவர்ல கூடிய ஒரு ஸ்டேட்லயே ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஒரு குரல்கள் அங்க வருது. எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப நாளாவே இருக்குது. அதாவது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்ல ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி ஸ்டேட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் இஸ் தேர். கர்நாடகால இருக்குது, பஞ்சாப்ல இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்குது, பெங்கால்ல இருக்குது, மகாராஷ்டிரால இருக்குது. இப்ப மகாராஷ்டிரால பிஜேபி ரூல்டு ஸ்டேட். என்இபியில வந்து 3rd லாங்குவேஜ்னு ஹிந்தியை கொண்டு வரும்போது 2 தடவை கொண்டு வந்துட்டு இப்ப பல்ட்டி அடிச்சிருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இன்னொரு பல்ட்டி அடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சிவசேனா பிரதர்ஸ் வந்து பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஒன்னா சேர்ந்தார். சிவசேனால உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவை உடைச்சு ஒரிஜினல் சிவசேனாவை உடைச்சு ராஜ் தாக்கரே சொல்றீங்க. அதான் முதல்ல பால் தாக்கரேவோட சிவசேனாவா இருந்தது உத்தவ் தாக்கரே தலைமையில இருந்த சிவசேனா. ராஜ் தாக்கரே ரொம்ப டொசைல் பிளேயரா தான் இருந்தாரு. அந்த உத்தவ் தாக்கரே தலைமையில இருந்த ஒரிஜினல் சிவசேனாவை உடைச்சு இவரை ஷிண்டே தலைமையில 40 எம்எல்ஏ வெளியில கூட்டு போய் ஜெயிக்க வச்சு எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரிஜினல் சிவசேனான்னு ஸ்பிளிட் அவே குரூப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ சர்வேவலுக்கு ராஜ் தாக்கரே பால் தாக்கரேவோட நீஸும் உத்தவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தேவ் க்ளோஸ் த ரேங்க்ஸ். அது பிஜேபிக்கு பெரிய அடியா இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த இஷ்யூவை கையில் அடிக்கிறாங்க. மராஷ்டிர மனுசுமா இல்லையா, மகாராஷ்டிரா பெருமை. அவங்க ஹிந்தி 3rd லாங்குவேஜா வரதை எதிர்த்து இந்த ஜூலை 1st வீக்ல பெரிய ஆர்ப்பாட்டங்களுக்குலாம் மகாராஷ்டிரா பூரா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு முறை அனௌன்ஸ் பண்ணிட்டு பிஜேபி பின்வாங்குச்சு. இப்ப 2வது ரொம்ப அனௌன்ஸ் பண்ணோன்னா இவங்க வந்து பெரிய அளவுல போராட்டங்கள் முன்னெடுக்க போறோம்னு சொன்ன பிறகு முதல்ல அடம் முடிச்சாங்க ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட். நாங்கள் விடவே மாட்டோம் ஆகும்னாங்க. அப்புறம் கடைசியில் இறங்கி வந்துட்டாங்க. அதுல வந்து லோக்கல் பிஜேபியும் சிவசேனாவை சப்போர்ட் பண்ணுது. அங்க வந்து மராட்டி லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு ஹிந்தியை 3rd லாங்குவேஜா கொண்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணும், மராட்டியையும் ரீப்ளேஸ் பண்ணுன்ற பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருக்க லோக்கல் பிஜேபியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதால ஓட் பேங்க் அடிச்சிடும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் பாலிடிக்ஸ்ல எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்டரி. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் மகாராஷ்டிரால இருக்குது. 48 சீட் இருக்குது. இந்த எலெக்ஷன்ல 2004 பெரிய 24 பெரிய அளவில் மகாராஷ்டிரால தோத்தாங்க. 29 அது ஜெயிக்கணும்னா இந்த இஷ்யூ கையில் எடுத்தோம்னா நமக்கு பிரச்சனை. அதனால இப்போதைக்கு இதை ஷெல் பண்ணுவோன்னு இதை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், சும்மா ஒரு கமிட்டி போடுறோன்றாங்க. பட் அது ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டா இங்கிலீஷ் நகர்த்திட்டு இந்தியை கொண்டு வரணும். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எல்லா லாங்குவேஜையும் காலி பண்ணிட்டு இந்தியை கொண்டு வரணும். மாநில மொழிகளை கூட விட்டு வைப்பானுங்க, இங்கிலீஷை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளவு முட்டாள்தனன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ அமித்ஷாவே என்ன பேசினாரு, இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து நீங்க எல்லாம் வெக்கப்பட வேண்டிய காலம் வரும்ன்றாரு. என்ன மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வார்த்தை இது? இங்கிலீஷ் இல்லைன்னா இன்னைக்கு லைஃபே கிடையாது. ஹையர் எஜுகேஷன் மட்டும் இல்லை. இஃப் யூ டோன்ட் நோ இங்கிலீஷ், லைஃப் இஸ் எம்டி. லைஃபே கிடையாது. இன்னைக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் இன் இங்கிலீஷ். நீ கொண்டு வர சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு எப்படி சொல்றது, அதாவது வந்து ஆன்டி இங்கிலீஷ்ன்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. மோடி அமித்ஷா 2 பேருமே இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் இங்கிலீஷ் பேசுறது இல்லை. பட் இங்கிலீஷ் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா மாடர்ன் டெக்னிக்ஸும் டெக்னாலஜி எஜுகேஷன் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அதை எப்படியாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்கிலீஷ் நகர்த்திட்டு கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் காலை வைக்க முடியல, மகாராஷ்டிரால காலை வச்சாங்க. இன்னைக்கு சரியா வாங்கி கட்டிக்கிட்டு தேர் நாட் சேஞ்ச்டு, தேர் நாட் ஸ்கிராப்ட் இட், தே ஷெல்வ்ட் இட். இது 6000க்கு ஒரு கமிட்டின்றாங்க. என்னத்துக்கு கமிட்டி உனக்கு? பீப்புள் ரெசிஸ்ட். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது இஸ் பர்டன் டு த பிரெயினுங்க. 2 லாங்குவேஜ் தான் பெஸ்ட். 3rd வந்து ஆப்ஷன் தான். அதுவும் 6ஆம் கிளாஸ்க்கு மேலே படிச்சுக்கலாம். மராட்டி இஸ் மஸ்ட்டுங்க, மதர் டாங். இங்கிலீஷ் இஸ் மஸ்ட், ஏன்னா வந்து குளோபல் லாங்குவேஜ். இது 2 இல்லை. நீ இங்கிலீஷ் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியாது. இதில் நீ ஹிந்தியை கொண்டு வந்து போடுறதுன்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தம். முதல்ல இந்திரா காந்தி பண்ண தப்பு 75-76 எமர்ஜென்சில எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனோம். இந்திரா காந்தி பண்ண அட்டூழியத்தோட பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். நீ நம்முடைய ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு ஃபார் சைட்டட்னஸ்ல வந்து அவங்க வந்து எஜுகேஷனை வந்து இதுல ஸ்டேட் லிஸ்ட்ல வச்சிருந்துருப்பாங்க. அது என்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனியோ அன்னைக்கே இது ஆரம்பிக்குது. இவங்க வந்தாங்க, மதவெறியர்கள் கையில நாடு மாட்டிச்சு, சர்வநாசமா போயிட்டு இருக்குது. மகாராஷ்டிரால நடந்து, மகாராஷ்டிரா மட்டும் இல்ல கப்ரியல், கர்நாடகால இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு, நார்த் ஈஸ்ட் பூரா ஆன்டி இந்திய எஜுகேஷன் இருக்கு, பெங்கால்ல இருக்கு.
இது என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆன்டி இந்தியா எஜுகேஷன்றது முட்டாள்தனமான பேச்சு. அதே இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்டி ஹிந்தி ஃபீலிங் வந்து நிறைய மாநிலங்கள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பா இப்போ கர்நாடகாலாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி மகாராஷ்டிரா, மற்ற ஸ்டேட்ஸ்லயும், தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த ஃபீலிங் வந்து டெஃபினட்டா உண்டு. ஆனா அதை தாண்டி இப்ப மொழியை மையமா வச்சு பண்ணக்கூடிய அந்த அரசியலும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் எப்பவுமே பொலிட்டிக்ஸுக்கு சென்டர்ல மொழி இருந்திருக்கு. ஆனா கர்நாடகாலாம் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ப்ராமினன்ஸ் இருந்தது கிடையாது. இப்ப கன்னட மொழி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸுக்குள்ள அது வேகமா என்டர் ஆகுது. இப்ப கமல்ஹாசன் இஷ்யூலாம் வரும்போது சிஎம்ஏ அதை எடுத்து பேசுறாரு. அந்த அளவுக்கு மொழி பொலிட்டிக்ஸோட சென்டர் ஆகுது. இங்கேயும் அதே தான். இப்ப சிவசேனா வந்து மராத்தி லாங்குவேஜையும் அவங்க சென்டரா உள்ள கொண்டு வராங்க, மற்ற ஸ்டேட்ஸையும் கொண்டு வராங்க. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து இப்ப ஒரு பொலிட்டிக்கல் சென்டர்ல வருது இல்ல, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. வந்து நான் தப்புன்னு சொல்ல டெஃபினட்டா. ஃபெனட்டிசிசம் இஸ் ராங், பட் ப்ரைடு வந்து ராங் கிடையாது. இப்ப ஒரு விதத்துல நம்ம வந்து இங்கிலீஷை வந்து சிலாகிச்சு பேசினாலுமே வந்து நம்ம தாய்மொழி கல்வியை விட ஆங்கில கல்வியை தான் நம்மளே எல்லாருமே இன்னைக்கு விரும்புறோம். அதான் யதார்த்தம். இன்னைக்கு வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அன்னாடங்காட்சியா இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் 2 பேருமே கூலி வேலை, சித்தாளு வேலைக்கு போறான், இவன் மேஸ்திரி வேலைக்கு போறான். அவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் அந்த குடும்பம் சம்பாதிக்குதுன்னா கூட வந்து சேர்ந்து அவங்க குழந்தைங்க 2 குழந்தைங்க அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க எங்க படிக்க வைக்க விரும்புறாங்க? ஆங்கில வழி கல்வியில படிக்க வைக்க தான் விரும்புறாங்க. தாய்மொழி கல்வியை படிக்க வைக்கிறது விரும்புறதில்ல. குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராலையும் அதான் இன்னைக்கு, குஜராத்ல அதான் இன்னைக்கு. அப்ப இது வந்து வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு போனதோட எச்ச சொச்சம் தான் இதை நம்ம எடுத்துக்கணும். பட் இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல இதை மாற்ற முயற்சி பண்ணோம்னா நம்ம படுதோல்வியை சந்திப்போம். நீ இஸ்ரேலை பாரு, ஜப்பானை பாருன்றதெல்லாம் முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு இட்ஸ் அ ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து லிங்க் லாங்குவேஜ்ன்றது வந்து குளோபல் லாங்குவேஜ், லிங்க் லாங்குவேஜ், லாங்குவேஜ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நீங்க இன்னைக்கு வந்து மெடிசன் படிக்க போறீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து மெடிசன் மட்டும் படிக்கல, இங்கிலீஷும் சேர்த்து படிக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு இதுல போறீங்க, இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு போறீங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறீங்க, லா நீங்க போறீங்கன்னா எத்தனை சொல்லாடல்கள் அல்லது எத்தனை விதமான டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வந்து தமிழ்லையோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கு. இட்ஸ் லாங்குவேஜ் ஃபார் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு. அதை தான் ராஜாஜி அந்த காலத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஷார்ப் மைண்டுனா, ராஜாஜி இந்த லாங்குவேஜ் இஷ்யூ பற்றி அறியும்போது சொல்றாரு 50s. ஏன்னா 1935 வந்து ராஜாஜி வந்து ஹிந்தியை சப்போர்ட் பண்றாரு. 1965 ஆன்டி இந்தியா எஜுகேஷன்ல ராஜாஜி சப்போர்ட்டட் ஆன்டி இந்தியா எஜுகேஷன். பட் ராஜாஜி வந்து 50s ஒரு இடத்துல எழுதுறாரு, இன் எவ்ரி கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ லாங்குவேஜ். இன் இந்தியா வி ஆர் லேர்னிங் லாங்குவேஜ் த்ரூ சப்ஜெக்ட்ன்றாரு. எல்லா நாடுகள்லையும் வந்து பாடங்களை வந்து மொழி மூலமாக கற்றுப்போம், ஆனால் இந்தியாவில் வந்து மொழியையே பாடம் மூலமாக கற்றுக்கும். இன் எவ்ரி கண்ட்ரி people learn subjects through language. In India we are learning language through subject. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்திலையோ அல்லது இங்கிலீஷ் மீடியத்திலையோ கூட படிச்சுட்டு மெடிசனோ இன்ஜினியரிங்கோ காமர்ஸோ லாவோ போகக்கூடிய ஒருத்தன் வந்து நாட் ஓன்லி அந்த சப்ஜெக்ட் பட் ஹி ஆல்சோ லேர்ன்ஸ் த லாங்குவேஜ். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஹிந்தியை வந்து மைனஸ் பண்ணிட்டு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நினைச்சே நீங்க பார்க்க முடியாது. இட்ஸ் அ நைட்மேர் சிச்சுவேஷன். இங்கிலீஷ் சொல்றீங்க? சாரி, இங்கிலீஷ். ஐம் சாரி. இங்கிலீஷை வந்து மைனஸ் பண்ணிட்டு இந்தியாவில் எஜுகேஷன், வெதர் இட் இஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன், இதை வந்து நீங்கள் வந்து யூ கான்ட் ஈவன் ட்ரீம் ஆஃப் இட் ஆர் யூ கான்ட் ஈவன் இமேஜின் இட். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்தியை திணிக்கிறான். எதுக்காக நான் ஹிந்தி படிக்கணும் அதை சொல்லுங்கள். when global language English வந்து எனக்கு இட்ஸ் a link language for the world, why can't it be a link language in India? அதில் ரொம்ப முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் வந்து அது அடிமை மொழி. நோ லாங்குவேஜ் இஸ் அடிமை மொழி, நோ லாங்குவேஜ் இஸ் ஸ்லேவிஷ் லாங்குவேஜ். அது இங்கிலீஷ் ஸ்லேவிஷ் லாங்குவேஜ் சொல்றது மாதிரியான மடி முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஆங்கிலம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, லைஃப் இல்லை. நீ வந்து ஆங்கிலம் என்பது வந்து அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் வாங்க. இட்ஸ் அ கீ விச் அன்லாக்ஸ் நாலேஜ். இங்கிலீஷ் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லை. நீ இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா கூட நீங்கள் வண்டியை ஓட்டிடலாம். இப்போ ஸ்போக்கன் லாங்குவேஜ் தெரிஞ்சவனுங்க கால் சென்டரில் வேலைக்கு போகிறான், அவங்களுக்கு தெரியும். அல்லது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக போய் வேலைக்கு போகிறான். ஒன்லி பெரிய அளவில் அவனுக்கு எழுத கூட தெரியாது, கிராமட்டிக்கலாக இங்கிலீஷை பேச எழுத கூட தெரியாது. இஸ் லாங்குவேஜ் இஸ் கிரிப் ஓவர் கிராமர் வில் பி வெரி வெரி லெஸ். பட் அவன் வந்து ஷைன் பண்ணுறான் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருந்தால் கூட. இட்ஸ் அ லாங்குவேஜ் ஃபார் ஃபைட் அகேன்ஸ்ட். இது வந்து கையில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன். இங்கிலீஷ் இஸ் அ வெப்பன் இன் யுவர் ஹேண்ட் டு ஃபைட் த லைஃப். இது வந்து ஒரு மொழி என்கின்ற முறையில் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கக்கூடிய உன் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு அதை நகர்த்திட்டு நீ அந்த இடத்துக்கு இந்தியை கொண்டு வர பார்க்குறாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது எப்படிங்க சக்ஸஸ் ஆகும்? நீங்கள் வந்து அது பில்ஸ் ஸ்ட்ரெயின் டு த பிரெயின். உலகம் பூரா இன்னைக்கு அமெரிக்கா யூரோப்பில் கூட வந்து 2 லாங்குவேஜ் தான் இல்லை, ஃபார் தட் மேட்டர் 1 லாங்குவேஜ்.
நீங்க அந்த ஒன் லாங்குவேஜ்ன்றது இந்தியாவில் இன்னைக்கு கொண்டு வர முடியாது. எந்த ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் படிச்சு உன்னோட எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆக போகுது இல்லை. ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். நீ 1000 பேசு இங்கிலீஷுக்கு எதிராக. இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளி கூட வந்து தான் குழந்தைய வந்து ஆங்கில வழி கல்வியில தான் படிக்க வைக்க விரும்புகிறோம். அந்த எண்ணமே அப்படிதான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இவங்க வந்து ஹிந்தியை கொண்டு வரதுன்றது வந்து தமிழ்நாட்டில் ஆன்டி இந்தியா எஜுகேஷனோட மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆன்டி ஹிந்தி, இட் இஸ் ப்ரோ இங்கிலீஷ். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாட்டுடைய ரோல் இதெல்லாம் வந்து நேஷனல் லெவலில் பெரிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் போனதுக்கு காரணம் இங்கிலீஷை வந்து கிளாஸ் 1லேருந்து நம்ம கொண்டு வந்தது. நீ அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு போய் வச்சுன்னா இட் வில் பி அ டிசாஸ்டர். ஸோ ஐ திங்க் இது வந்து ஆர்எஸ்எஸோட அந்த ஹிந்துத்துவா மைண்ட் செட்லேருந்து வருது கேப்ரியல். ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா அதோட ரெப்பர்கஷன் தான் மகாராஷ்டிராவில் நடந்தது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க என்ன நினைச்சாங்க, ஆன்டி இந்தியா எஜுகேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அல்லது கர்நாடகாவில் இருக்கும்னு நினைச்சாங்க. மகாராஷ்டிராவில் இவ்வளோ பெருசாக வந்து ஆன்டி இந்தியா எஜுகேஷன் வரும்ன்றது அவங்க எதிர்பார்க்கல. இட்ஸ் அ ஸ்னப் ஆன் தர் ஃபேஸ். இது ஒரு பெரிய ஜோல்ட் ஆர்எஸ்எஸ்க்கு. ஆனால் இதை சர்க்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இதே ஸ்ட்ரகிள் பெங்காலில் நடக்குது. இட்ஸ் அ சப்கான்டினென்ட் தானாங்க, இட்ஸ் நாட் அ நேஷனுங்க. ஒரு கண்ட்ரின்ற ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகளின் கூட்டமைப்பு தான் இது. தட்ஸ் வை இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட்ரா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இட்ஸ் அ சப்கான்டினென்ட் தான். இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா, அந்த காலத்தில் கோமல் சுவாமிநாதன் ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், இங்கேருந்து நீ டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறேன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எல்லாமே மாறும். லாங்குவேஜ் மாறும், ஃபுட்டு மாறும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், ஹேபிட்ஸ் மாறும், சகலமும் மாறும். இட்ஸ் அ ஒண்டர். இந்தியா இஸ் அ 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன்ஸ் மத்தியில் ஒரே கண்ட்ரியாக இருக்கிறதுன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இவங்க அது பட் தெர் இஸ் சம்திங் விச் யுனைட்ஸ் த கண்ட்ரி ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அது காங்கிரஸுக்கு அந்த நுவான்ஸ் புரிஞ்சிருந்தது. அதனால தான் அவன் அந்த ஹிந்தி இம்போசிஷனை சாஸ்திரி பீரியட்ல பண்ணதுக்கு பிறகு அவங்க எங்கேயுமே ட்ரை பண்ணல. பட் இவங்க வந்து தீஸ் கைஸ் ஆர், இவங்க வந்து ரகட் பீப்புள், இவங்க வந்து இவர்கள் ஃபெனாட்டிக்ஸ். இது வந்து மகாராஷ்டிரா வந்து இட்ஸ் அ வேக்கப் கால் ஆக்சுவலா பிஜேபிக்கு. ஆனால் திருந்த மாட்டான். சார், இப்ப என்னோட பார்வை என்னன்னா, இப்ப ஒரு மொழி இன்னொரு பகுதியில ரொம்ப டாமினண்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு வகையில அந்த பகுதி இந்த மொழிக்கு அடிமையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆங்கிலம் இந்தியாவில் ரொம்ப டாமினண்டா இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம இன்னும் அந்த மக்களுக்கு அந்த நாட்டுக்கு அடிமையா இருக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஏன்னா இப்ப எப்ப அந்த ஆங்கில மொழி உலகம் ஃபுல்லா போகுதுன்னா, பிரிட்டிஷ் கொலோனியலிசம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆங்கில மொழியும் வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் சேருது. இன்னைக்கும் ஏன் டாமினண்டா ஆங்கிலம் இருக்குன்னா, இன்னைக்கும் யூரோப் டாமினண்டா இருக்கு, அமெரிக்கா டாமினண்டா இருக்கு. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் அவனை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மொழி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பிஜேபிக்காரங்க சொல்றது கரெக்ட் தான். ஜப்பான்லாம் ஆங்கிலம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க மொழியை வச்சே மேனேஜ் பண்றாங்க. பிரான்ஸ்ல அப்படிதான். அது காரணம் என்னன்னா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எக்கானமி அவன் பில்ட் பண்ணிருக்கான். நம்மளும் எக்கனாமிக்கலா யூரோப் நம்பி இல்ல, ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் நம்ம மொழியை கத்துக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அவன் மொழியை கத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்க சொல்றது மாதிரி இங்கிலீஷை ஹிந்தியை வச்சு ரிப்ளேஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு. நீங்க சொன்ன எல்லா உதாரணத்திலையும் ஒரு விஷயம் இருக்குது, அது இந்தியாவில இல்லை. ஜப்பான்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், சைனால மாண்ட்ரின், பிரான்ஸ்ல பிரெஞ்சு, இந்தியாவோட மொழி நிறைய மொழி இருக்கு. அதுதான பிரச்சனையே. எனக்குன்னு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு மொழியே கிடையாது இல்லை. இங்கிலீஷை எல்லா காலத்திலும் இங்க இங்கிலீஷ் தான் இருக்கும், இங்கிலீஷ் ஃபார் எவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல சாதிக்க முடிஞ்சது, சைனால சாதிக்க முடிஞ்சது, பிரான்ஸ்ல சாதிக்க முடிஞ்சது. பிகாஸ் ஹோல் பிரான்ஸுக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ், ஜப்பானுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். 160-140 கோடி, நம்மளோட இன்னைக்கு மக்கள் தொகை அவங்க கம்மியாயிட்டாங்க. சைனீஸ் மாண்ட்ரின் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்கு? நீ இந்த இடத்துல அதை கொண்டு வந்து திணிக்க முடியாது. ஒன்றுபட்ட, அதாவது வெள்ளைக்காரன் வெளியில போயிட்டானாலும் இங்கிலீஷ் வெளியில போல அடிமை புத்தின்றான். எனக்கு இங்கிலீஷ் அந்நிய மொழினா ஹிந்தியும் அந்நிய மொழி தான், ரெண்டுமே எனக்கு அந்நிய மொழி தான். நான் இங்கிலீஷ் படிக்கிறதால உலகம் பூரா போனால் பழைக்க முடியும். இந்திய படிச்சா நான் என்ன பண்ண முடியும்? விரும்பி படிக்கிறது வேற. ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணம் ஜாப்பனீஸ், சைனீஸ், பிரெஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் இருந்தது. எங்க அட்டவணையில் இருக்க மொழிகளே 22 மொழிகள் இருக்குது. எந்த லாங்குவேஜ் நடிப்பேன்? அப்போ இது வந்து ஒருபோதும் இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நேஷனல் ஆவரேஜ் அங்க 41% ஆஃப் த பீப்புளுக்கு தான் மதர் டங் ஹிந்தி, 59% இஸ் நான் ஹிந்தி. இதுல எப்படி நீ நேஷனல் லாங்குவேஜ்ன்ற கான்செப்டை? என்னோட பாயிண்ட் என்ன, ஒண்ணு கேட்குறேங்க, இவ்வளோ பெரிய தேசம், மொழியை பத்தி பேசுறீங்க, உங்க தேசிய கீதம் எதுல இருக்கு? எந்த லாங்குவேஜ்ல இருக்கு? பெங்காலி. இட்ஸ் ஸ்போக்கன் பை 7% ஆஃப் த பீப்புள். இது ஒரு விதத்துல அற்புதமான ஒரு கான்செப்டுங்க. நீங்க வந்து இவ்வளவு மொழிகளுக்கு மத்தியில எதை வந்து நீ தேசிய மொழின்னு சொல்றியோ, உன் தேசிய கீதம் அந்த மொழியில இல்லை.
அப்ப இதுதான் இந்தியாவோட யூனிட்டி. அதை கெடுக்கிறத தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கான். நீ மொழி ஒரு பிரச்சனையா, எதை விரும்புறானோ அதை படிச்சுட்டு போறான். முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஹிந்தியில தான் பண்றாங்க. காலப்போக்கில் அது வரலாம். இன்னைக்கு கொண்டு வந்து இது அவசரமா கொண்டு வந்து ஸ்கூல் லெவல் எதுக்கு நீ திணிக்கிற? முதல்ல ஸ்கூல் எஜுகேஷன்ல எதை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு முடிவு செய்யறது மாநில அரசுகள் தான். மத்திய அரசுக்கு அந்த ரோலே இருக்கக்கூடாது. அதனாலதான் கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாற்றுன்ற கோரிக்கை வலுக்குது. இன்னைக்கு இந்திரா காந்தி பண்ணிட்டு போன, இன்னைக்கு பிஜேபி பண்ற நிறைய தவறுகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்திரா காந்தி. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். பொதுப்பட்டி ஏங்க ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஏங்க வந்து எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வைக்காம சென்ட்ரல் லிஸ்ட்ல வைக்காம ஸ்டேட் லிஸ்ட்ல வச்சான்? அதையே இந்திரா காந்தி அழிச்சாங்க இல்லையா? மோடியோட இன்னொரு ரூபம் தானே இந்திரா காந்தி. அந்த ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசத்தை தாண்டி பாத்தீங்கன்னா அஸ் அ டிக்டேட்டர் மோடியை விட மோசமான ஒரு லீடர் தான் இந்திரா காந்தி. ரெண்டு பேருமே சென்ட்ரலைசேஷனை விரும்பினாங்க. இந்திரா காந்தி பண்ண பல தவறுகளுக்கான பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுவதற்கு தான் இதெல்லாம் உதவும். மகாராஷ்டிரா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்தியை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டா, தமிழ்நாட்டில் மட்டும் ஏத்துக்கல, நீங்க கதை அளப்பானுங்களே, அப்படி இல்லை. இன்னொன்னு பிஜேபி பாருங்க ரோல். தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி மும்மொழி திட்டத்தை ஆதரிக்குது. கையெழுத்து இயக்கம் நடத்துறானுங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்களா? மகாராஷ்டிரா பிஜேபியில பெரும்பாலானவங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கான். தே சப்போர்ட் சிவசேனா. ஏன்னா அவனுக்கு ஓட்டு போயிடும். அதனாலதான் பிஜேபி அங்க வளருது, இங்க வளரல. எல்லா மாநிலத்திலும் அந்த மாநில மொழி சார்ந்த மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல அந்தந்த மாநில பிஜேபி அந்த மாநில மக்களோட நிற்கிறான். தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நிற்கிறான். இதே லாங்குவேஜ் இஷ்யூ 3 லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருந்ததுன்னா தமிழ்நாடு பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை ஆதரிச்சு அப்படித்தானே கையெழுத்து இயக்கம் நடத்துறானுங்க. ஆனா அங்க பாருங்க, பவர்ல இருந்து அவன் வாபஸ் வாங்குறான்ல. அவனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு சார். இப்ப தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மூடு இங்க இருக்குன்னா அதை பிஜேபிக்கு கையாளுறது ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டுல திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி, அர்பன் நக்சல்ஸா இங்க இருக்காங்க, இவங்களுக்கு வளர்ச்சியை பத்தின புரிதல் ஏதாவது சொல்லிடலாம். ஆனா இப்ப அங்க ஹிந்திக்கு எதிராக பேசுறது உங்க கட்சிக்காரங்க, அவங்க எப்படி டீல் பண்ண போறீங்க? இல்ல அதுதான் இப்ப அவன் என்ன பண்றான், சிவசேனா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, தாக்கரே பிரதர்ஸ் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். பொலிட்டிக்கல் பவர் கையை விட்டு போகுதுன்னா பிஜேபி எதை வேணா செய்வான். ஹிந்தியை ஓரம் வச்சிருவாங்க. ஃபார் மோடி அண்ட் அமித்ஷா பாலிடிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்டரிஸ். ஆனா அதை கை விட்டுட்டான்னு அர்த்தம் இல்ல. நாளைக்கு இன்னொரு வீக் ஸ்பாட்ல வந்து அதை கையில எடுப்போம். இல்லாட்டி ஃபட்னாவிஸ் இதை யூஸ் பண்றாரா சென்ட்ரல்? இல்ல இட்ஸ் an RSS அஜெண்டா. இட்ஸ் an RSS அஜெண்டா. ஃபட்னாவிஸ் வந்து ஒரு கட்டத்துல அதை சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் தெரிஞ்சிச்சு லோக்கல்ல பவர் போயிடும் தெரிஞ்சிச்சு. அதாவது மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரணும்னு டிசிஷன் எடுத்ததும் RSS தான். இப்ப வேணாம் சிக்கல் ஆயிடும்னு முடிவு எடுத்ததும் RSS தான். கோர் இஷ்யூல மாநில தலைமைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இட்ஸ் RSS which takes the decision. இப்ப தெரியுது அவங்களுக்கு நம்ம தோத்துருவோம். இதோட ரெப்பர்கஷன் எங்க இருக்கும்? அவன் எதை பார்ப்பான் தெரியுமா? 29 பார்ப்பான். 29 எலெக்ஷன்ல ஆல்ரெடி 24 எலெக்ஷன்ல மகாராஷ்டிரால பிஜேபிக்கு பெரிய அடி. 13 சீட்டு காங்கிரஸ் டாலிங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் காங்கிரஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எதுனா மகாராஷ்டிரா. இப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா 48 சீட்டு. நெக்ஸ்ட் டு உத்தரப்பிரதேஷ், லார்ஜஸ்ட் சங்க் இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அதுக்கு பிறகுதான் பெங்கால் 42. ஸோ அவன் எப்படி பார்ப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த கால்குலேஷன்ல பார்ப்பான். ஸோ இப்போதைக்கு ஷெல் பண்ணியிருக்காங்க கேப்ரியல், அதை ஸ்கிராப் பண்ணல, ஏதோ ஒரு கமிட்டி போட்டான்னு சொல்றாங்க. இப்போதைக்கு கை வைக்க மாட்டான். பட் இந்த லெசன் ஆஃப் த டிசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி நினைக்கிற மாதிரி இந்திய அஜெண்டாவை ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள புஷ் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண முடியல. ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அவங்களோட மெயின் டார்கெட். அதை வந்து எப்படியாவது பண்ணணும்னு பாக்குறாங்க. சில ஸ்டேட்ஸ்ல பண்றாங்க, சில ஸ்டேட்ஸ்ல பண்ண முடியல. அதுதான் இப்ப ரீஜனல் நேஷனலிசம்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருக்கும். இப்ப சிவசேனா அதை தான் கையில் எடுக்கிறாங்க. அதை சிவசேனா கையில் எடுக்கும் போது அது பாஜகவுக்கு சிக்கல். ஏன்னா பாஜக ஒரு நேஷனல் ஃபோர்ஸ், அவங்களால ரீஜனல் நேஷனலிசம் சிவசேனா மாதிரி அவங்க பிளே பண்ண முடியாது. அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பிஜேபி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சிவசேனா பிஜேபியோட மடியில உட்கார்ந்துருந்த ஒரு கட்சி, அதை தேவையில்லாம சீண்டி வெளியே தள்ளி இப்ப அவங்க ரீஜனல் ஐடென்டிட்டி, ரீஜனல் பாலிடிக்ஸ், ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறாங்க. இப்ப சிக்கலாகுது. ஒரு பாயிண்ட்ல நம்ம ரெண்டு பேருமே ஏதோ வகையில ஹிந்து ஃபோர்ஸா தான் இருக்கும், சேர்ந்து போலான்னு போயிட்டு இருந்தாங்க. ஒன்னும் பெரிய கான்ஃபிளிக்ட் எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உத்தவ் தாக்கரேக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அவ்வளவுதான் சிக்கல். அவ்வளவுதான். கொஞ்சம் அவசரப்பட்டு அவரை சீண்டிட்டாங்களோ, அவசரப்பட்டு ரொம்ப அக்ரெசிவா சீண்டிட்டாங்க. அதோட விளைவு வந்து பிரதர்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கொள்கை அளவுல என்ன பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்லப்போனா அது ரொம்ப ரகட் ஹிந்துயிசம். இது கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கும்.
ஆனா பேசிக்கலி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து ஓட் பேங்க் அடி வாங்கும் அந்த ஒரே காரணத்துக்கு தானே இந்த டெசிஷனை ரெசென்ட் பண்றாங்க இவங்க. ஆனா சிவசேனா விவகாரத்துல பாஜக சொதப்பிட்டாங்களா? ஐ டோன்ட் திங்க். அதாவது என்னைக்கு இருந்தாலும் இது நடந்திருக்கணும், இப்ப நடந்துருச்சு. அதாவது வந்து பால் தாக்கரே உயிரோடு இருக்கும்போது பிரமோத் மகாஜன் சொன்ன ஒரு ஃபேமஸ் கோட், ராஜ்தீப் சர்தேசாய் அவர் கொடுத்த ஒரு பேட்டி இருக்குது, சம்வேர் அரவுண்ட் 2003-4, ஏன்னா 2006 அவர் இறந்துடுறாரு பிரமோத் மகாஜன். யுவர் ஷாட் டெட் பை ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவர் நல்லா மீடியா கிட்ட பேசுவார். அவர் வந்து ராஜ்தீப் சர்தேசாய் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மகாராஷ்டிரா. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, பிரமோத் மகாஜன் சொன்ன வார்த்தை, லுக், as long as Bala Sahib is there, Shiv Sena will have a separate entity. After Bala Sahib's time, it will be merged with BJP. இதே விஷயத்த இவரும் சொல்லியிருப்பாரு, வீர் சாங்வியும் அவரோட புக்ல சொல்லியிருப்பாரு. அதாவது என்னன்னா, பால் தாக்கரே இருக்க வரைக்கும் எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு டாமினண்டான பொசிஷன்ல இருப்பாரா, பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சும்மா கொஞ்சம் சீட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதும் கேட்கிற இடத்துல இருந்தாங்களாம். சோ இன்னைக்கு அவங்க பவர்ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு. இப்ப பிஜேபி டாமினன்ட் பொசிஷன்ல இருக்காங்க, இவன் கீழே போயிட்டான். See, first non-Congress government in Maharashtra headed by BJP, Shiv Sena, right. 1995ல it was Shiv Sena BJP government. அப்ப NDA எல்லாம் கிடையாது. It was a Shiv Sena BJP government. யாரு? மனோகர் ஜோஷி Shiv Sena chief minister, கோபிநாத் முண்டே deputy chief minister. It was Shiv Sena BJP government. அதுக்கு பிறகு பிஜேபி சிவசேனா கவர்மெண்ட் வருது. பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு எவ்ரிதிங் கொலாப்சஸ். அவ்வளவுதான். சோ அதான் நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபியோட உறவு என்பது மகாபாரதத்துல வர மாதிரி திருதராஷ்டிர ஆலிங்கனம். பிஜேபி யாரோட அலையன்ஸ் வச்சாலும் அவங்கள அவங்க ஸ்வாலோ பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கட்டத்துல ஸ்வாலோ பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ஐடியாலஜி. அதை மீறி நீ போக முடியாது. ரொம்ப டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட வச்சு காலி பண்ணுவாங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிஸ் போறாங்கன்னா அவங்கள ஸ்வாலோ பண்ண முடியாது, அப்படியே ட்விண்டில் பண்ணிட்டே வருவாங்க. மற்றவங்களெல்லாம் ஸ்வாலோவே பண்ணுவாங்க. காலப்போக்கில் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிஸ், இப்போ ஏடிஎம்கே கதை டேக் ஏடிஎம்கே, அவங்க ஓட் பேங்க் வந்து ஸ்வாலோ ஆகுது இல்லை. பாமக எடுத்துக்கோங்க, ராமதாஸ் நம்மளே பேசணும்ல, 2 years முன்னால ராமதாஸ் அவங்க 1 year சங்கம் மீட்டிங்ல, த மேன் ஓல்ட் இஸ் கோல்டுங்க. அந்த பர்செப்ஷன் தெளிவா இருக்குது. 1 year இளைஞர்கள் பாஜக பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு சீரியஸ் கிரைசிஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்ல 1 year community is one of the communities where affinity with BJP is growing very strong. It's a very serious issue. Caste consolidation இருந்து religious consolidation போறது ஈஸி. அதாவது any strong caste consolidation will ultimately lead to BJP. It's a question of time. அதாவது சுயசாதி பெருமை என்பது எப்பயுமே உன்னை இறுதியா பிஜேபி மடியில தான் போய் விடும். அது வந்து இன்னைக்கா நாளைக்கானதான் கொஸ்டின். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் கன்சால்டேஷன் வந்து தேவர்ஸோ கவுண்டர்ஸோ செட்டியார்ஸோ நாடார்ஸோ விட 1 year காஸ்ட் கன்சால்டேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். ராமதாஸ், தேங்க்ஸ் டு ராமதாஸ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். இன்னமும் இஸ் அ டவரிங் பர்சனாலிட்டி. பாமக வேணா அன்புமணி கிட்ட இருக்கலாம், 1 year சங்கம் ராமதாஸ் கிட்ட தான் இருக்கு. அதை அன்புமணி சொல்லல, ராமதாஸ் சொல்றாரு 2 வருஷத்துனால அவங்க ஹால் மீட்டிங்ல. நம்ம சமூகத்து இளைஞர்கள், நம்ம சாதிக்காரனுங்க பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்கானுங்க, அதை நம்ம தடுக்கணும்ன்றார். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். அது ஏன் நடக்குது? ஏன் அவன் பிஜேபி பக்கம் போறான், ஆர்எஸ்எஸ் பக்கம் போறான்? நாட் ஈவன் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பக்கம் போறான். ஏன் போறான் ஆர்எஸ்எஸ் பக்கம்? ஹிந்துத்துவாவா ஏன் மாறும்? ஒரு ஆவரேஜ் 1 year இளைஞன் அவன் ஏன் ஹிந்துத்துவாவா மாறுறான்? அந்த டெண்டன்சி அதிகமாகுதுங்க. அது ராமதாஸுக்கு வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதை அவர் சொல்றாரு. காலப்போக்கில் அது அங்கதான் போய் முடியும். ராமதாஸ் காலத்துக்கு பிறகு பாமக வந்து இன்னமும் ரொம்ப நெருக்கமான ஒரு பார்ட்டியா பிஜேபியோட போய் முடியும். இப்போ இவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆன மாதிரி, நிதிஷ்குமார் ஆன மாதிரி, தெலுங்கு தேசம் ஆன மாதிரி, பவன் கல்யாண் ஆன மாதிரி ஒரு காலப்போக்கில் வந்து அங்கதான் போய் முடியும். ஸோ காஸ்ட் கன்சால்டேஷன் த மோர், அதாவது இப்படி சொல்லலாம், ரொம்ப எவ்வளோ வலிமையா காஸ்ட், அதாவது உங்களோட சுயசாதி பெருமை எவ்வளோ வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பிஜேபிக்கு இந்துத்துவ இரையாவது உறுதி. சார், இப்ப சிவசேனா கையில் எடுக்கக்கூடிய இந்த மராத்தி போலரைசேஷன் இருக்குல்ல, இது கடைசியில காங்கிரஸுக்குமே டேஞ்சர் தானே? அது 100% டேஞ்சர். அவங்களுக்கும் டீல் பண்ண முடியாது, டீல் பண்ண முடியாது. இன்னொன்று, காங்கிரஸ் வந்து now it has become a regional party. காங்கிரஸ் இஸ் நாட் a centralized party. பிஜேபியை காங்கிரஸால எப்படி எதிர்க்க முடியும்? the core value of Congress is centralization. அதை தான் மோடி செய்யறாரு இன்னைக்கு. அப்ப நீங்க எதிர்த்தீங்கன்னா you lose your core. What is ராகுல் காந்தி? Obviously Rahul Gandhi is nothing but speaking the language of NGOs. Rahul Gandhi's role is an activist role இன்னைக்கு. அவர் எங்க ஒரு காங்கிரஸோட கோர் வேல்யூஸ் எங்க பேசுறாரு? ஹிந்தி இம்போசிஷன் சட்லி பண்ணது காங்கிரஸ், மோடி ஓப்பனா பண்றாரு.
இவர் அதை எதிர்க்கிறாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்க இதை. காங்கிரஸை பொறுத்தவரை சென்ட்ரலைசேஷன் மைனஸ் இந்துத்துவா. சென்ட்ரலைசேஷன் மைனஸ் இந்துத்துவா. நீ சென்ட்ரலைசேஷனை எதிர்க்கிற, அவன் இந்துத்துவாவை எதிர்க்கிற. சென்ட்ரலைசேஷன் நீ எதிர்க்கும், அந்த இந்துத்துவாவை கூட வந்து சாஃப்ட் இந்துத்துவா, ரைட். ஸோ சோனியா காந்தி இருக்கும்போது இருந்த அக்செப்டன்ஸ் வந்து ஈவன் நம்ம இந்துத்துவா ஓட்டர்ஸ் ஏன் வந்து ராகுல் காந்தி வந்தோன்னா இல்லை. ராகுல் காந்தி ஸ்பீச்சஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்டிவிஸ்ட் மோடு தானேங்க. கம்ப்ளீட்லி ஆக்டிவிஸ்ட் மோடு இல்லை ராகுல் காந்தியோட ஸ்பீச். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் த காங்கிரஸ். இப்போ வந்து சிவசேனாவோட இந்த நிலைமை காங்கிரஸுக்கு ஆபத்துனா, காங்கிரஸ் இஸ் ஆல்ரெடி டவுன் அண்ட் அண்டர். காங்கிரஸ் தன்னோட ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்லா செசிடேட் டு தி பிஜேபி அவன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நுவான்ஸ் ஓரளவு சோனியா காந்திக்கு தெரிஞ்சுது. பட் சின்ஸ் ஷி இஸ் ஏஜ்டு ஓல்டு இன்டிஸ்போஸ்டாக போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இஸ் அண்டர் கோயிங் அ வெரி சிவியர் சேஞ்ச். காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் அ கொலிஷன் தான். அது வந்து நீங்க ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், காங்கிரஸால ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை பேச முடியாதுங்க. பிஜேபி தான் பேச முடியாது. பிஜேபியே முடியாது நினைக்கிறேன். எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. சாரி, நான் தப்பா பேசுறேன். அதாவது காங்கிரஸ் வந்து ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை பேசவே முடியாது. இட்ஸ் அ பார்ட்டி ஆஃப் சென்ட்ரலைஸ்டு கேரக்டர். நீ அந்த பெராடிகம் ஷிஃப்ட்டை நோக்கி நகரும் போது தான் அடி விழுது உனக்கு. ரைட் சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப பாஜகவை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், ஒன் ரிலிஜன், அப்புறம் இந்த மாதிரி ஒன் லாங்குவேஜை புஷ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க பின்னுக்கும் போக முடியாது. ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்சி இதுதான் பண்ணி ஆகணும். காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு பாஜக அதை பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா இப்ப பாஜக ஹிந்தி எல்லாம் புஷ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லயா இப்ப எதிர்ப்பு வருது. தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, மகாராஷ்டிரால வருது. நாளைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெங்கால்ல கூட அது பத்தி கண்டிப்பா வரும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரிவர்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ரிவர்ஸ்லாம் வந்து டாக்டிக்கல் ரெட்ரீட் இருக்கும். ரிவர்ஸுக்கும் ரெட்ரீட்டுக்கும் வித்தியாசம். எல்லா ஸ்டேட்லயும் வெடிச்சதுன்னா ரிவர்ஸ் போயிடலாம். இல்ல அது அப்படி பார்க்காதீங்க நீங்க. வந்து நான் அப்படி பார்க்கல. இது வந்து வேற ஏதாவது ரூபத்துல கொண்டு வருவானுங்க அவங்க. அந்த கோர் அப்படி இல்லைன்னா வந்து சம் காம்ப்ரமைஸ் வில் பி தேர். See, ஹிந்துத்துவா மெயினா, லாங்குவேஜ் மெயினா, முதல்ல ஹிந்துத்துவா தாங்க, அப்புறம் தாங்க லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக், கண்ணு முன்னால தெரியுற உதாரணம், இப்ப பிஜேபி கவர்மெண்ட் மகாராஷ்டிரால வந்துருச்சுங்க. அது முக்கியமா அல்லது ஸ்கூல்ல போய் ஹிந்தியை பேசுறது முக்கியமா? கையில கவர்மெண்ட் இருக்கிறது முக்கியம். நீ இந்தியா கொண்டு போய் திணிச்சுனா இது அப்சல்யூட் இம்போசிஷன். இது முதலுக்கே மோசமாயிடும். இட் வில் அண்டர்மைன் ஒரு பொலிட்டிக்கல் பவர். இப்ப தொட மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பெங்கால். நெக்ஸ்ட் 21ல பிஜேபி கேப்சரிங் பவர் பெங்கால் வந்து ஃபேர் சான்சஸ்ன்றாங்க. ஏன்னா 3 terms மம்தா பானர்ஜி வந்தாச்சு. ஷி இஸ் கெட்டிங் அன்பாப்புலர் டே பை டே, ஹெவிலி அன்பாப்புலர். அதெல்லாம் வந்து போலரைசேஷன் பயங்கரமா நடக்குது. இதுல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் விச் இஸ் வேர் ஆன்டி ஹிந்து அஜிடேஷன்ஸ் ஆர் வெரி ரேம்பட். அது வந்து இங்க வந்து பெங்கால்ல வந்து ஹிந்து கன்சால்டேஷனுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் பெங்கால்ல வந்து பிஜேபி பவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 3 language ஃபார்முலாவும் அங்கே கொண்டு போய் வைக்க மாட்டோம். அங்கே வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து தே வில் ஹேவ் அ டாக்டிக்கல் ரிட்ரீட்ஸ். ரிவர்ஸ் போக மாட்டாங்க. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி சார்.